ஹாய் கைஸ். நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நேற்று நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இதை சுத்தமாக எல்லார்ட்டையும் இருந்து எதிர்பார்க்கல, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ நம்மளுக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்னு. பட் அதெல்லாம் பார்க்கக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் நான் அதை எதிர்பார்க்கலன்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள, அவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள அவங்க ஓன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் பிளாக் பண்ணிட்டு தான் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பார்த்துட்டு ஏதோ கலாச்சிருவாங்களோ, ஏதோ சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நானும் நினச்சி அது யாரையும் பிளாக் பண்ணாத வீடியோ போட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுனால தான் இப்போ எனக்கு இந்த செகண்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு பூஸ்டப்பாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறையா பேருக்கு வந்து நிறையா சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும். கண்டென்ட் க்ரியேஷன் மட்டும் இல்லை, ஒரு சின்ன டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஆர்ட் வரைகிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்குது. அது நிறைய பேர் இன்னமும் பண்ணாத அப்படியே ஹோல்டுலேயே போட்டு வச்சுருந்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா யாரோ ஏதோ சொல்லிடுவாங்களோ, இப்போ இந்த வயசில் இதை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து நிறைய கொஷின் மார்க்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க, எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளோவில் நீங்கள் மட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அது உங்களை எங்கே எடுத்துகிட்டு போய் விடும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது பண்ணக்குள்ளே ரொம்ப பிடிச்சி சந்தோஷமாக பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக லேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் அதை இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லைஃப்பில் வந்து யாருமே வந்து இவங்க எதை சொல்லிடுவாங்க, அவங்க அதை சொல்லிடுவாங்கன்னு எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த லைஃப் ரொம்ப ரொம்ப சின்னது. அப்படி நம்ம ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணுன்றதே நம்ம மறந்துடுவோம். நம்மளுக்கு நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃபே நம்மளுக்கு தெரியாத போயிடும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்யூ.